ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி நினச்சிருப்போம். ஆமாம், கடவுளே எல்லாத்தையும் பார்த்துப்பான், அவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே, என்னோட விதிப்படி தான் நடக்கும், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படியே இருந்துருவோம், இனிமேல் அவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினச்சிருப்போம். அதே எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க மத சார்ந்த கடவுள்கிட்ட அவங்களுடைய பாரத்தை போட்டுட்டு அப்படியே இருந்துருவோம். அப்படி கடவுள் மேலே பாரத்தை போடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், செய்தி, தகவல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கடவுள் தான் வந்து சொல்றாரா? நாம எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரியான காரியங்கள் செய்யணும், எப்படி முன்னேறணும், இந்த உலகத்தையும் சரி மற்றவங்களையும் சரி எப்படி சிறப்பா மாத்தணும் அப்படின்னு கடவுள் தான் சொல்லி கொடுக்கறாரா? இல்ல கடவுள் அதுக்கு தான் இருக்கிறாரா? அப்படி எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னா மனுஷனுக்கு ஆற்றல் மிக்க மனம் இருக்கிறது எதுக்கு? அது தேவையில்லையே. மனுஷனுக்கு வேணுங்கிறத கடவுளை கொடுத்துட்டாரு அப்படின்னா அப்போ மனுஷனுக்குள்ள ஆற்றல் மிக்க மனம் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்படிப்பட்ட மனுஷங்க இருக்கிறத விட இல்லாமலே இருக்கலாம். ஏன்னா மனுஷனுக்கு அந்த கடவுள் சிந்திக்கிற திறனை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை பயன்படுத்தாம அந்த கடவுள்கிட்டயே பிரச்சனை எல்லாத்தையும் போய் கொட்டுறது, அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடுறதே கிடையாது. மனுஷனோட 6வது அறிவான ஆற்றல் மிக்க மனசை எடுத்துட்டோம் அப்படின்னா 5 உணர்வுகள் தான் இருக்கும். அப்போ மிருகமும் மனுஷங்களும் ஒன்னாகிருவோம். அப்படி மிருகங்களோடு மனுஷங்களுக்கும் 5 அறிவு மட்டும் கொடுத்து மிருகங்களோட மிருகங்களாகவே கடவுள் நம்மளை படைச்சிருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி மனுஷனை மிருகமாவே படைச்சிருக்கலாமே அந்த கடவுள் மனுஷனை உயர்த்தி 6 அறிவும் கொடுத்திருக்கான். இப்படி ஒரு பொறுப்பை வச்சிருக்கிற நாம அதோட அருமையும் பொறுப்பையும் புரிஞ்சு நடந்துக்கணும். மிருகங்களுக்கு அந்த கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கறது கிடையாது. அதுக்கானதை அதுவே தான் பாத்துக்குதுங்க. பறவைகளும் சரி விலங்குகளும் சரி அதுக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சு தனக்கு வேண்டியதை அடையுதுங்க. அதுக்கான ஆற்றலை தான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா மனுஷங்க மட்டும் கடவுள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம்? கடவுள் கொடுத்ததை வச்சு அந்தந்த உயிரினங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போது 6 அறிவு கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கும் போது அதை பொறுப்பெடுத்தாம அதுக்கான மதிப்பை கொடுக்காம முழுசா அதை பயன்படுத்தாம கடவுள் கிட்ட போய் அதை கொடு, இதை கொடு, இதை நிறைவேற்று, அதை நிறைவேற்று அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுளை வந்து தனக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது நம்மளுடைய வழக்கமா மாறிக்கிட்டு வருது. மனுஷனுக்கு வாழ்க்கை முழுக்க சிந்திக்கக்கூடிய திறனை பூரணமா கொடுத்திருக்கான் அந்த கடவுள். அதுக்காக நாம தான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இறைவன் கொடுத்த மன ஆற்றல் திறனை நம்ம முழுசா அனுபவிச்சு நாமளும் நல்லபடியா வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கணும். நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திறமையானவர்களா மாறும் சக்தியை சிந்திக்கக்கூடிய அறிவாற்றலை கொடுத்திருக்கிற அந்த கடவுளுக்கு நாம தான் பிரதிபலன் செய்யணும். கடவுள் நம்மளுக்கு பிரதிபலன் செய்யக்கூடாது. ஆனா கடவுள் மேல பாரத்தை போடுறது அப்படிங்கிறது இன்னொரு வகையான நபர்களுக்கு இது உதவியா இருக்கும். அது சரியும் கூட. அது எப்படிப்பட்ட மனுஷங்களுக்குன்னா வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டு வந்தவங்க, யாருக்கிட்ட புலம்பி தவிக்கன்னு தெரியாம ரொம்ப கடுமையான மனநிலையில இருக்கிறவங்களுக்கு கடவுள்கிட்ட எப்பயாச்சும் இதை கூறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது மன அமைதியை தரும். இப்படி புலம்பி அவங்களோட மனசுல உள்ளதை கொட்டி அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கறதுக்கு இது சரியானதா இருக்கும். ஆனா இன்னொரு வகையான ஆளுங்க எப்படி கடவுள்கிட்ட புலம்புவாங்க அப்படின்னா, கடவுளே இந்த பிரச்சனையை சரி பண்ணு, வேலையை ஏற்படுத்தி கொடு, பணத்தை கொடு, இதை கொடு, அதை கொடு அப்படின்னு இறைவனை போட்டு ரொம்ப தொந்தரவு படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான செயல். அவன் தான் நம்ம எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் சக்தியை கொடுத்துருக்கான். அப்போ நாம அதை பயன்படுத்தாம இருந்துக்கிட்டு அவன்கிட்ட போய் கேட்கறது சரியான விஷயம் கிடையாது. இறைவனுக்கு மதிப்பு கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இறைவனை மனசார வணங்கி அவனை போற்றி புகழணும். அடுத்து இறைவன் கொடுத்த திறன்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி செயல்படுவோம். நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம கொஞ்சம் யோசிச்சு செயல்படுவோம். நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்போம். அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம சேனல்ல உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோவா போட்டுக்கிட்டு வரேன். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைக்காலஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை நான் மேல கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்க. வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு கண்டிப்பா அனுப்புங்க. எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சுக்கிறட்டும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.